நந்தன் படத்தோட இயக்குனரான ரா சரவணன் முகநூல்ல ஒரு பதிவு வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவுல நெல் ஜெயராமன் மறைந்த போது அவருடைய மகனோட படிப்பு செலவை ஏற்பதா சொன்னாங்க நடிகர் சிவகார்த்திகேயன். இப்படி சொல்றவங்க அப்போதைக்கு உதவுவாங்க, அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்ம நினைவூட்டினா கொஞ்சம் சலிப்பு காட்டிட்டு செய்வாங்க, அதுக்கப்புறம் மறந்தே போயிடுவாங்க. ஆனா நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்ன சொல் தவறாம கடந்த 7 வருடங்களா நெல் ஜெயராமன் மகன் சீனிவாசனுடைய படிப்பு செலவை கட்டிட்டு வராங்க. பணம் கட்டுறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் தேர்வு நேரத்துல போன் செஞ்சு விசாரிப்பாங்க, அன்பும் அக்கறையுமா பேசுவாங்க. இந்த வருடம் சீனிவாசன் கல்லூரி படிப்புல கால் வைக்கிறாங்க. எந்த கல்லூரி, என்ன படிப்புன்ற விவரங்களை விசாரித்து கோவை கற்பகம் கல்லூரியில பேசி அவரை சேர்த்திருக்கிறாங்க சிவகார்த்திகேயன். நெல் ஜெயராமன் உயிரோடு இருந்திருந்தா மகன் சீனிவாசனுடைய படிப்புக்கு என்னவெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம அக்கறை காட்டிட்டு வராங்க சிவகார்த்திகேயன். அப்போலோ மருத்துவமனையில மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில பாண்டிச்சேரி படப்பிடிப்பிலிருந்து ஓடி வந்து நெல் ஜெயராமனுடைய கைகளை பற்றி கொண்டு நான் இருக்கிறேன் அண்ணான்னு சிவகார்த்திகேயன் நம்பிக்கை சொன்ன காட்சி அப்படியே நெஞ்சுக்குள்ள விரியுதுன்னு நம்பிக்கையாவே நின்று காட்டும் தம்பிக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நெல் ஜெயராமன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய விதை நெல்களை காக்கிற பணியில தன்னை அர்ப்பணித்து நெடுங்காலமா செயல்பட்டு கொண்டு வந்தவங்க தான். நமது நெல்லை காப்போம் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்.